Hi guys, welcome to Best Technologies Anna Nagar Placement Success Story. ஸோ தம்பி ஜிரோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டைப் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ப்ளேஸ் ஆகிருக்கிறாரு. ஸோ அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட காலேஜ் நேம் என்ன? நான் வந்து மானாமதுரிலேருந்து வரேன். என்னோட காலேஜ் நேம் வந்து சென்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இப்போ தான் 2026 பாஸ் அவுட். நான் வந்து இப்போ மென்ஸ்டாக் டெவலப்பர் ரோலில் ப்ளேஸ் ஆகிருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கு எப்படி பெஸ்ட் டெக்னாலஜி பற்றி ஐடியா வந்துச்சு அண்ட் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? யார் பெஸ்ட் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க? காலேஜ் முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க. இப்படி பெஸ்ட் டெக்னாலஜிஸ்னு கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு. அதனால் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணேன். சார் வந்து கோர்ஸை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி நடத்துவாங்கன்னு. அப்புறம் டெமோ கிளாஸ் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, இப்படி தான் நடத்துவாங்க, இப்படி தான் நீங்களும் படிப்பீங்கன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது பிடிச்சிருந்ததுனால வந்து சேர்ந்தேன் சார். அப்புறம் கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சரத் சார் ப்ரிப்பேர் பண்ணி என்னை கைட் பண்ணி பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே அனுப்புனார் சார். உங்களுக்கு ட்ரெயினர்ஸ்லாம் எப்படி டீச் பண்ணாங்க? ட்ரெயினர்ஸ் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. வீக்லி டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் அசஸ்மெண்ட் மார்க்ஸை பொறுத்து எல்லாமே நடத்துவாங்க. புரியலைன்னா எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பாங்க சார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக அட்டன் பண்ண அந்த கம்பெனிஸில் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? அந்த ரவுண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு? டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது சார். எல்லாமே பெசன்ட்ல எனக்கு டீச் பண்ணாங்க, எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்லாம். ஃபஸ்ட்டு ரிட்டன் வந்து என்னோட கோர் டொமைனை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்ட் போனேன். நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதை நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெயில் வந்துச்சு சார்.